கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே தம்முடைய பரிபூர்ண நன்மைகளினால் உங்களை நிரப்பி பரத்திலிருந்து உங்களுக்கு அருளச் செய்து நீங்கள் யாவரும் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையிலே நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. வாரம் ஒரு மிஷனரி என்கிற தலைப்பில் இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கிற மிஷனரியின் பெயர் வால்பிரட் நீகல். மண்ணில் 3/11/1867, விண்ணில் 27/1/1935. ஊர் ஃப்ளோர்ஸ்டாட், ஸ்டாம்ஹெய்ம். நாடு ஜெர்மனி. தரிசன பூமி இந்தியா. ஜெர்மன் மிஷனரியான வால்பிரட் நீகல் இந்தியாவின் கேரளாவில் கிறிஸ்தவ திருச்சபைகளை ஸ்தாபிப்பதில் மற்றும் மனிதாபிமான சேவையில் தனது முயற்சிகளுக்கு பெயர் பெற்றவர். ஜெர்மனி நாட்டில் ஒரு பக்தியுள்ள தெய்வீக குடும்பத்தில் பிறந்த நீகல் மிகச்சிறிய வயதிலேயே பெற்றோரை இழந்தார். 18 வயதில் ஒரு செருப்பு தைப்பவர் மூலம் சுவிசேஷத்தை கேட்டபோது அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். பின்னர் மிஷனரியாக பணியாற்ற வேண்டும் என்ற ஆழ்ந்த வாஞ்சையுடன் அவர் சுவிட்சர்லாந்தின் பாசலுக்கு சென்று 1886ஆம் ஆண்டில் பாசல் மிஷன் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டில் சேர்ந்தார். அதற்கு பின்பு இவாஞ்சலிக்கல் லுத்தரன் மிஷனில் பாதிரியராக நியமிக்கப்பட்டு மிஷனரி ஊழியம் செய்ய இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டார். 1893ஆம் ஆண்டில் மலபார் கடற்கரையில் உள்ள கண்ணூருக்கு வந்த நீகல் பாசல் மிஷன் பள்ளியில் ஆசிரியராக தனது ஊழியத்தை தொடங்கினார். விரைவிலேயே வாணியங்குளத்தில் உள்ள பாசல் மிஷன் மையத்தின் தலைவரும் ஆனார். எவ்வாறாயினும் பள்ளி நிர்வாகம் மற்றும் பாசல் மிஷன் பிற தொடர்பு பொறுப்புகள் அவரது மிஷனரி நோக்கத்திற்கு தடையாக இருப்பதாக அவர் உணர்ந்தார். ஆகவே அவருக்கு கிடைக்கிற அனைத்து நிதிகளையும் பொருளாதார உதவிகளையும் இழக்கும் கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று தெரிந்தாலும் தன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று உறுதியாக விசுவாசித்து அவர் பாசல் மிஷனில் இருந்து விலகினார். பின்னர் நீகல் மேலும் தெற்கே சென்று குன்னம்குளத்தில் மக்கள் மத்தியில் ஊழியம் செய்ய தொடங்கினார். கர்த்தரின் ஏற்பாட்டின்படி ஒரு ஆங்கிலோ இந்திய ஆசிரியரான ஹாரியட் மிர்சலை அங்கு சந்தித்த அவர் மிர்சலை மணர்ந்தார். இங்கிலீஷ் பிரதர் மிஷனரியான ஹேன்லி பிரெட்டுடனான நெருங்கிய தொடர்பு காரணமாக அவரது பாதை நெல்லிக்குன்னு, பரவூர், பிரிட்டிஷ் கொச்சின் மற்றும் திருச்சூர் ஆகிய இடங்களில் விரிவாக கிறிஸ்தவ திருச்சபைகளை ஸ்தாபிப்பதற்கான ஊழியத்திற்கு திரும்பியது. அவர் நெல்லிக்குன்னில் சிறுமிகளுக்காக ரெஹபோத் கேர்ள்ஸ் ஆர்ஃபனேஜ் என்ற அநாத இல்லத்தையும் நிறுவினார். இன்றைக்கும் தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த அநாத இல்லம் நூற்றுக்கணக்கான குழந்தைகளுக்கு அடைக்கலமாக இருக்கிறது. 1914ஆம் ஆண்டில் நீகல் தனது குழந்தைகளின் கல்விக்காக ஜெர்மனிக்கு சென்றார். 6 மாதங்களுக்குள் திரும்புவார் என்ற நம்பிக்கையில் சென்ற அவரை முதலாம் உலகப் போரின் ஆரம்பம் மீண்டும் இந்தியாவிற்கு வராமல் தடுத்தது. ஆகவே வீடனிஸ்ட் பைபிள் ஸ்கூல் என்ற வேதாகம பள்ளியில் கற்பித்தலை கற்பிக்க தொடங்கிய அவர் 1935ஆம் ஆண்டில் தனது பரலோக வாசஸ்தலம் அடைய அழைப்பை பெற்றுக் கொள்ளும் வரை அங்கே பணியாற்றினார். ஜெர்மனியில் இருந்த போதிலும் மலபார் கடற்கரையில் உள்ள விசுவாசிகளுடன் தொடர்ந்து தொடர்பு கொண்டு ஆவிக்குரிய விஷயங்களில் அவர்களை ஊக்குவித்தார். எனது இனிமையான பொக்கிஷங்கள் இந்தியாவில் உள்ளன, என் இதயம் அங்கே சொந்தமானது என்ற அவரது வார்த்தைகள் மலபார் கடற்கரையில் உள்ள விசுவாசிகள் மீதான அவரது அன்பை பிரதிபலிக்கின்றன. கர்த்தர் தாமே இந்த மிஷனரி இயக்கத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.